Hello students, இன்னைக்கு வீடியோல chapter 9 list tuple set and dictionary அந்த லெசனோட 3 marks தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி 2 marks டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. ஸோ 3 marks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டப்பிள்? இந்த லெசன் ஃபுல்லாகவே லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி, இதோடைய சின்டாக்ஸ், இதை என்ன பண்ணும், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே கலெக்ஷன் டேட்டா டைப்பு, ஓகேவா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ ஆனால் எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லிஸ்ட் டப்பிள்? லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ லிஸ்ட் ஆர் சேஞ்சபிள். சேஞ்சபிள்னா என்ன அப்படின்னா மியூட்டபிள். மியூட்டபிளோட மீனிங் தான் சேஞ்சபிள்னு அர்த்தம், ஓகேவா? வேறஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ டப்பிள் வந்து அன்சேஞ்சபிள், அப்படியே ஆப்போசிட் இது வந்து இம்மியூட்டபிள். ஸோ லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், டப்பிள் வந்து இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னா சேஞ்சபிள்னு அர்த்தம், இம்மியூட்டபிள்னா அன்சேஞ்சபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம், டப்பிளோட எலமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ லிஸ்ட் ஆர் enclosed within square brackets. இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து தான் கொடுப்போம். ஆனால் டப்பிள் வந்து enclosed by parenthesis, ஓகேவா? ஸோ அது அடுத்த டிஃப்ரென்ஸு. தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இட்ரேட்டிங் டப்பிள் இஸ் ஃபாஸ்டர் தேன் லிஸ்ட்டு. ஸோ எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணுவோம். ஒரு தடவையும் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் இட்டரேஷன் அர்த்தம், இல்லையா? ஸோ அந்த மாதிரி இட்டரேட் பண்ணுறது வந்து டப்பிள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுல, வேற லிஸ்ட்டு வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இட்ரேட்டிங் டப்பிள் இஸ் ஃபாஸ்டர் தேன் லிஸ்ட், அதான் அது மீனிங், ஓகேவா? ஸோ எலமெண்ட்ஸ் லிஸ்ட்டுனா எப்படி எழுதுவோம்? L is equal to 1, 2, 3. ஸோ இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. அதே வந்து டப்பிளாக இருந்ததுன்னா T is equal to parenthesis போடணும், 1, 2, 3, ஓகேவா? ஸோ வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், இது parenthesis. ஸோ இது வந்து சேஞ்சபிள் அன்சேஞ்சபிள்ன்றதுக்கு என்னன்றது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், லிஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐடியலி ஓப்பன் பண்ணிட்டேன், இன்டராக்டிவ் மோடில் தான் இருக்கேன். ஸோ L is equal to 1, 2, 3, 3 எலமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு லிஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். லிஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ் சேஞ்சபிள்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ பாருங்கள், L of 0, ஃபஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே 0, இல்லையா? ஸோ L of 0 வந்து நான் 9ன்னு கொடுக்குறேன். இப்போ print L. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா? 1ன்றது இப்போ என்ன மாறிடுச்சு? 9. இதுக்கு பேர் தான் லிஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் கேன் பி சேஞ்சபிள், மியூட்டபிள்னு அர்த்தம். இதே டப்பிள், அடுத்தது வந்து நான் டப்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி டப்பிள் வந்து enclosed within parenthesis. ஸோ 1, 2, 3, ஏதோ ஒரு வேல்யூஸ், நான் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படி. இப்போ டப்பிளை வந்து நான் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். LT of 0, ஃபஸ்ட் எலமெண்ட்டை இங்கேயும் சேஞ்ச் பண்ணுறேன், 9 நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? எரர் வருது. டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு பேர் தான் இம்மியூட்டபிள் அப்படின்னு அர்த்தம், நாட் சேஞ்சபிள்னு அர்த்தம், ஓகேவா? ஆனால் ஒரு பாசிபிலிட்டி மட்டும் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த என்டையர் டப்பிளை இன்னொரு டப்பிளுக்கு அசைன் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், அது மட்டும் பாசிபிள்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து T1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு டப்பிள் நான் க்ரியேட் பண்ணுறேன், பேரந்தசிஸ் போட்டுட்டு 7, 8, 9. ஸோ ஒன் மோர் டப்பிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ டீயோட வேல்யூவை அப்படியே என்டையர் டப்பிளுமே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ T is equal to T1. இப்போ பிரிண்ட் கொடுங்க, எரர் காமிக்கல. பிரிண்ட் ஆஃப் T. Tல ஏற்கனவே நமக்கு என்ன இருந்தது? 1, 2, 3 தான் அசைன் பண்ணியிருந்தேன். இப்போ T1ஓட வேல்யூ இதுக்கு அசைன் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் T 7, 8, 9. இது மட்டும் அக்செப்டபிள், புரிஞ்சுதா? ஸோ இது வந்து அந்த இதெல்லாம் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்டையர் திங்காக நம்ம அசைன் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டப்பிள் வந்து இம்மியூட்டபிள் ஆர் அன்சேஞ்சபிள்னு சொல்லலாம். லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் ஆர் சேஞ்சபிள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 2 என்ன அப்படின்னா,
ரைட் a short note about sort function. Sort function பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. சார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதோடைய யூஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ sort function வந்து sorts the elements in a list. So the sort function sorts. Sortனா என்ன அர்த்தம்? அரேஞ்சுன்னு அர்த்தம். சார்ட்டோட மீனிங் என்ன அப்படின்னா அரேஞ்ச். மறந்துருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். சார்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அரேஞ்சிங் இன் ஆர்டர், ஈதர் அசெண்டிங் ஆர்டர் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ லிஸ்ட் டாட் சார்ட், இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா லிஸ்ட் நேம் டாட்டு சார்ட்ன்ற ஃபங்க்ஷன்றதுனால பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, இங்கே பேராந்தசிஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. நடுவில் என்ன அப்படி இருக்குன்னா 2 ஆர்குமெண்ட் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து கீ. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், அதனால பேராந்தசிஸ் போடணும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆர்குமெண்ட், இது செகண்ட் ஆர்குமெண்ட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ போத் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷனல், ரெண்டுமே ஆப்ஷனல். ஆப்ஷனல்னா என்ன அர்த்தம்? அப்போ எம்டி ஆர்குமெண்ட் கொடுக்காமலும் நம்ம எழுதலாம். அப்போ லிஸ்ட் டாட்டு சார்ட், அவ்வளோதான், எம்டி பேராந்தசிஸ். அப்படியே நம்ம கொடுத்தோன்னா அது எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் இஸ் டிஃபால்ட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும். ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? எனக்கு சப்போஸ் ரிவர்ஸ் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா இஃப் த ரிவர்ஸ் இஸ் செட் அஸ் ட்ரூ, அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? ரிவர்ஸை வந்து ட்ரூன்னு எழுதணும். லிஸ்ட் சார்ட்டிங் வில் பி இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அப்போ லிஸ்ட் டாட் சார்ட் ஆஃப் ரிவர்ஸ், இது வந்து ஆர்குமெண்ட், அதனால ஸ்மால் லெட்டரில் தான், கேஸ் சென்சிட்டிவ். ஓகே? ஸோ ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி, ஏன்னா பூலியன் கான்ஸ்டன்ட், இது ரெண்டுக்கும் பேர் என்ன அப்படின்னா பூலியன் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஓகே? அதனால கேபிட்டல் டி தான் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி கொடுத்தனா இது வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ நார்மலாக இப்படி கொடுத்தனா இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அசெண்டிங் வந்து டிஃபால்ட், எதுவுமே எழுதலைன்னா டிஃபால்ட், அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் அசெண்டிங் ஆர்டர் தான். ஓகேவா? செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன், தி நேம் ஆஃப் த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் that specifies the sorting criteria. ஸோ எந்த கண்டிஷனில் சார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்மளும் கூட சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அது மூலமாக சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதுதான் இந்த கீன்ற ஒரு ஆர்குமெண்ட். ஓகேவா? சார்ட் ஃபங்க்ஷன் வில் அஃபெக்ட் த ஒரிஜினல் லிஸ்ட். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்ஸ் அரேஞ்ச் ஆயிடுச்சு, ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லிஸ்ட்டில் வேல்யூஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஒரிஜினல் ஆர்டர் இருக்காது, சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்கும். ஓகே? ஸோ ஒரிஜினல் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணிடும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த ஆர்டர் வைஸ் இருக்காது, சார்ட் பண்ண ஆர்டர் வைஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறது லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ் வந்து சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புரியும் தான். சின்டாக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். மை லிஸ்ட், நேம் ஆஃப் த லிஸ்ட் வந்து மை லிஸ்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார திலோத்திமா, லிஸ்ட் இல்லையா அதனால ஸ்கொயர் ப்ராக்கெட், திலோத்திமா, தாரணி, அனிதா, சாய், ஸ்ரீ, லாவண்யா. நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி நேம்ஸும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார இருக்குது. ஸோ 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டில். மை லிஸ்ட் டாட் சார்ட், இங்கே எதுவுமே கொடுக்கல உள்ள பேராந்தசிஸ். அப்போனா என்ன அர்த்தம்? டிஃபால்ட் வந்து அசெண்டிங்கில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். அப்போ அவுட்புட், இதோட அவுட்புட் பாருங்கள், இதுக்காக கொடுத்தாச்சு. அந்த லைனோட அவுட்புட் வந்து அனிதா, இது அப்படியே அசெண்டிங் ஆர்டர், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகுது. ஸோ அனிதா, லாவண்யா, சாய், ஸ்ரீ, தாரணி, திலோத்தமா. ஓகேவா? இல்லை இதுக்குள்ளே வந்து ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் அசெண்டிங் ஆர்டர் தான். இப்போ ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் டாட் சார்ட்டு ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கு. அப்போ ரிவர்ஸ்னால் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? ரிவர்ஸ் ஆர்டரில், அதாவது Z to Aன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்களே பாருங்கள். அப்புறம் அடுத்தது அரேஞ்ச் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். நம்ம பிரிண்ட் மை லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்ததுனால அந்த ரிவர்ஸ் ஆர்டர் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? திலோத்தமா, டி இல்லையா? டீயில் இருக்கிற ரெண்டில் ஃபஸ்ட்டு வந்து திலோத்தமா, அடுத்தது THA, அதனால் அடுத்ததாக அது வரும். ஸோ அடுத்தது டீக்கு அப்புறம் எஸ்ஸு, அப்புறம் லாவண்யா ஃபோர்த்து வரும், அடுத்தது அனிதா வந்து லாஸ்ட்டாக வரும்.
ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டு. இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கீ வச்சு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஷின் போகலாம். தேர்டு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்க கொஸ்டின், ஓகேவா? இது கம்பல்சரி ப்ராப்ளம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோடு? 2 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த கோடோடைய அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ்பொனன்ட் எக்ஸ். டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ்ன்றது எக்ஸ்பொனன்ட். எக்ஸ்பொனன்ட்னா பவர், ஓகேவா? ஸோ 2 எக்ஸ்பொனன்ட் எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5. இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு உள்ளுக்குள்ளார எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கான்செப்டே. இது என்ன அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். சாரி, இது வந்து இதுக்கு பேர் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அர்த்தம், ஓகேவா? ஃபஸ்ட்டு அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ இதோட நேம் வந்து என்ன அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். உள்ளுக்குள்ளார எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க, இதை கேட்கலாம், ஓகே? ஸோ இதுக்கு பேர் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு லிஸ்ட்டையே கிரியேட் பண்ண, ஒரு நம்பர் சீரிஸ் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா லிஸ்ட் நேம் எழுதணும். ஸோ லிஸ்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். இந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சு ஜென்ரேட் பண்ணும் வேல்யூஸ்லேயே அந்த எக்ஸ்ப்ரெஷன். அதுக்கப்புறம் ஃபார் வேரியபிள், ஃபார் லூப்பு, ஃபாரு, அப்புறம் ஃபார் யூஸ் பண்ண தெரியும் இல்லையா? ஃபாருக்கு அப்புறம் வேரியபிள், என்னன்ற கீவேர்டு, அப்புறம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னு பேர், ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகி இந்த லிஸ்ட்டுன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடுச்சு. பிரிண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்தனா வேல்யூஸ். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 பவர் எக்ஸ், இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப், ஃபார் லூப் உங்களுக்கே தெரியும். அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வில் ஜென்ரேட் த வேல்யூஸ், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கு. அப்போ ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருக்குன்னா என்ன அர்த்தம்? அது ஸ்டாப் வேல்யூவாக எடுத்துக்கும். ரேஞ்சில் 3 வேல்யூ இருக்கும். ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு இல்லையா? ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, அப்போனா டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கும்? ஸ்டார்டிங் வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கும். எண்டிங் வேல்யூ என்னது? 5. ஸ்டெப் வேல்யூ என்னது? 1 இல்லையா? ஸோ அப்போ இது 0,5ன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணும்? இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்பர்ஸ் வந்து 0 to 4 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும், ஓகேவா? ஸோ அந்த ஒரு வேல்யூவும் எக்ஸ் எடுத்து இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸை கிரியேட் பண்ணும். அதை வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணும். 5 டைம்ஸ் 0லேருந்து 4 வரைக்கும். அப்போ 5 டைம்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இவால்வேட் ஆகி அப்புறம் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். புரிஞ்சுதா? இப்போ நான் வரேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக. அந்த ஒரு வேல்யூ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்போ எக்ஸ் 0லேருந்து 4 வரைக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா? எப்போதுமே ஸ்டெப் வேல்யூ மைனஸ் பண்ணிக்கும் இல்லையா? அப்போ எக்ஸ் வந்து வில் டேக் த வேல்யூஸ் லைக் 0, 1, 2, 3, 4. ஓகே, இந்த லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ்ன்றது 2 பவர் எக்ஸ் இல்லையா? 2 பவர் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0னா அப்போ 2 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட்டு 1. ஸோ 2 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 2. ஸோ 2 பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் வேல்யூ இஸ் 3. ஸோ 2 பவர் 3 is equal to 8. 2 into 2 into 2. So 8. So x is equal to 4. அப்போ 2 power 3, 4 is equal to 16. 2 4 times multiply பண்ணால் 16 வரும். ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட், ஓகேவா? இதை ஜென்ரேட் பண்ணி லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்ததுனால 1, 2, 4, 8, 16, ஓகேவா? அப்போ எக்ஸ் வந்து இந்த வேல்யூஸ் ஒன்றுனா எடுத்து இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி க்ரியேட் பண்ணுது லிஸ்ட்டை. அப்புறம் பிரிண்ட் கொடுத்ததுனால இந்த வேல்யூஸ்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. லிஸ்ட்டுன்றதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சில சமயம் வந்து மாற்றி கூட கேட்கலாம். இப்போ 2க்கு பதிலாக அவங்க 3 கூட கொடுக்கலாம். அப்போ 3 பவர்னு அர்த்தம். அப்போ 3 பவர் 0னா 0, 3 பவர் 1 3, அந்த மாதிரி பவர் 3 பவர் கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதணும், ஓகேவா? ஸோ இப்போ இதே வந்து புக் பேக்கில் உங்களுக்கு சூஸ் கூட கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்லையும் கேட்டிருக்காங்க, அதுவுமே கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அங்கே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 பவர் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்பிரஷன் வந்து பாருங்க,
புக் பேக் எக்ஸாம்பிள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படியே மனப்பாடம்லாம் பண்ணாதீங்க. ஸோ இது வந்துலாம் டோன்ட் மக் அப், ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இது இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து 2 பவர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு போடலாம் பாருங்கள். எக்ஸ் பவர் 2, இதே எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸு டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் 2 அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான். இப்படி கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ எக்ஸ் பவர் 2ன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் 0 பவர் 1. அப்போ 0 பவர் எக்ஸோட வேல்யூ 0, 0 பவர் 2. ஓகேவா? 0 பவர் 2 என்ன ஆகும்? 0. அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 பவர் 2. 1 பவர் 2 என்ன ஆகும்? 1. அடுத்தது எக்ஸ் வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்குது. ஸோ 1 பவர் எக்ஸோட வேல்யூ வந்து 2 இல்லையா? ஸோ 2 பவர் 2, அப்போ 4. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3னா 3 பவர் 2, ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணுது நம்பர்ஸ், அவ்வளோதான். 3 பவர் 2னா என்ன அர்த்தம்? 3 ஸ்கொயர் 9. அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து 4. அப்போ 4 பவர் 2, ஸோ 4 × 4 16. ஸோ இதுதான் அவுட்புட்டாக வரும். இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுங்க. ஓகே, explain the difference between del and clear function in dictionary with the example. நம்ம ஏற்கனவே டெல்லு லிஸ்ட்டில் வச்சு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ டெல்லும் கிளியரும் டிக்ஷனரி யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ டிக்ஷனரி வச்சு எக்ஸாம்பிளும் சொல்லணும். ஸோ டெல்லுன்னா பைத்தான் டிக்ஷனரி, டெல் கீவேர்ட் இஸ் யூஸ் டு டெலீட் அ பர்டிகுலர் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு டெல் யூஸ் பண்ணோம். ஸோ டெல்லு கிளியர் ரெண்டுமே டெலீட் தான் பண்ணுது. அதுக்கு முன்னாடி நம்ம டெல் அண்ட் ரிமூவ் படித்தோம். ரிமூவும் டெலீட் தான் பண்ணோம். ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ டெல்லும் கிளியரும் கேட்டிருக்காங்க. டெல் வந்து டிக்ஷனரியில் யூஸ் பண்ணால் இட் இஸ் யூஸ் டு டெலீட் அ பர்டிகுலர் எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டெல்லுன்றது ஒரு கீவேர்ட், நாட் அ ஃபங்க்ஷன். கீவேர்ட் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டேட் கமாண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து பேராந்தசிஸ் கொடுக்கல. இங்கே வந்து கிளியர்ன்றது ஃபங்க்ஷனாக தான் பேராந்தசிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிளியர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, கிளியர் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டெலீட் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் அ டிக்ஷனரி. எல்லா எலமெண்ட்ஸுமே டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு டெலீட் த என்டையர் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் இதுவும் டெலீட் பண்ணும். ஆனால் என்ன ஆகும்? டிக்ஷனரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டிக்ஷனரியே இருக்காது, அவ்வளோதான். நீங்கள் பிரிண்ட் அந்த டிக்ஷனரி கொடுத்தனா எரர் வரும். ஆனால் இது வந்து எலமெண்ட்ஸ் மட்டும்தான் டெலீட் பண்ணுறதுனால டிக்ஷனரி எம்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம வேணும்னா அதில் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் டெலீட் த டிக்ஷனரியை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிடும். சரியா? எலமெண்ட்ஸையும் சேர்த்து டிக்ஷனரி சேர்த்து டெலீட் பண்ணிடும். ஆனால் இங்கே வந்து எலமெண்ட்ஸ் மட்டும்தான் டெலீட் பண்ணும், டிக்ஷனரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கர்லி பிரேசஸ் வரும், எரர் வராது. ஓகேவா? ஸோ வந்து இது எல்லா எலிமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணதான். டெல்லு வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணலாம், அதே சமயத்தில் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டையும் டெலீட் பண்ணலாம். ஸோ சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் பாருங்கள். ஸோ பர்டிகுலர் எலிமெண்ட் அப்போனா 2 சின்டாக்ஸ் இதில் இருக்குது. ஓகேவா? டெல்லுக்கு வந்து 2 சின்டாக்ஸு. ஸோ டெலீட் பர்டிகுலர் எலிமெண்ட்டுனா டெல்லுன்ற கீவேர்டு, அப்புறம் டிக்ஷனரி நேமு, ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார கீ. டிக்ஷனரினா என்னன்றது புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ஏன் இங்கே கீ போட்டிருக்கோன்னு தெரியும். நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். நான் delete all the elements இருந்ததுன்னா syntax for clearக்கு dictionary name dot clear open and close parenthesis. ஏன்னா இது function, அதனால dictionary name first எழுதிட்டு dot கொடுத்துட்டு அதுக்கப்புறம் function name எழுதணும். இது வந்து command or keyword, first எடுத்தோடனே statementன்னு அர்த்தம் இல்லையா, அதனால first keyword எழுதிட்டு அப்புறம் தான் dictionary name கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்ல அந்த key element, அதாவது keyன்றது index, அந்த elementோட index எழுதிடணும். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து என்ன, டிக்ஷனரி
டெல்லில் delete an entire dictionary சொன்னேன் இல்லையா, அதுக்கு டெல்லு அந்த டிக்ஷனரி நேம் மட்டும் சொன்னால் போதும். உள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸ்லாம் தேவையில்லை. டிக்ஷனரி நேம் மட்டும் கொடுத்தனா ஃபுல்லாக delete ஆகும். டிக்ஷனரி நேம் பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கீ கொடுத்தனா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் delete ஆகும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து டெல் கமாண்டை வச்சு பார்க்கலாம். ஸோ டிக்ட்டுன்னு இருக்குது. டிக்ட்டுன்றது தான் டிக்ஷனரி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லிஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியும், டப்புள் எப்படி இருக்குன்னு தெரியும், செட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ லிஸ்ட்டுன்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வேல்யூஸு. நான் எப்போதுமே நம்பர் தான் கொடுக்குறேன், அதனால் உள்ள நம்பர் தான் கிடையாது, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே பாருங்கள் AB3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். காம்பினேஷன் ஆஃப் இது வேணாலும் கொடுக்கலாம். இது டப்புள். செட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கர்லி பிரேசஸ்குள்ளார 1A,2 கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து டிக்ஷனரி என்ன அப்படின்னா, டிக்ஷனரியில் வந்து இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா வேல்யூஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா, இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், இது தேர்ட் எலமெண்ட், இது ஃபோர்த் எலமெண்ட். அப்போ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. நார்மலாக இந்த வேல்யூ மட்டும் கொடுக்காம அதுக்கு முன்னாடி ஒன்று எழுதுகிறோம், இதுக்கு பேர் தான் கீ. ஓகேவா? ஸோ இது கீ 1, இது வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த வேல்யூவோட கீ என்னவோ அதை இங்கே எழுதிடும். அப்புறம் ரோல் நம்பர், இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் அர்த்தம். ஓகேவா? 4 இதை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ரோல் நம்பர்ன்றது கீ, பக்கத்தில் கோலன். இந்த கீக்கும் வேல்யூக்கும் நடுவில் கண்டிப்பாக கோலன் வரணும். இது கூட சூஸில் 1 மார்க்காக இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃபரன்ஷியேட்டட் ஆர் செப்பரேட்டட் பை கோலன். டிக்ஷனரியில் இந்த கோலன் சிம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கீ எழுதுவோம், கோலன் போடுவோம், அப்புறம் வேல்யூ. அடுத்த செகண்ட் எலமெண்ட்டும் அதே மாதிரி, இது கீ கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இது V2. இதுதான் சின்டாக்ஸ் ஆஃப் யுவர் டிக்ஷனரி. கர்லி பிரேசஸ்குள்ளார கீ 1 கீ அண்ட் வேல்யூ 1, கீ 2 கோலன் வேல்யூ 2, இப்படி தான் சின்டாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ K3ன்றது கீ 3 கோலன், இது வேல்யூ 3, அதோட வேல்யூ, இது K4, இது வேல்யூ 4. ஓகேவா? 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சும்மா வேல்யூ மட்டும் எழுதாமல் அதுக்கு முன்னாடி கீயையும் எழுதுகிறோம். இந்த கீன்றது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ்ன்னு அர்த்தம். நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் வந்து பைத்தானே அதுவே 0 இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 0, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு 1, தேர்ட் எலிமெண்ட்டுக்கு 2, ஃபோர்த் எலிமெண்ட்டுக்கு 3, அப்படியே ஆக்சஸ் பண்ணோம் அதை வச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் இண்டெக்ஸ் 0. ஆனால் இங்கே நம்ம கொடுக்குற அந்த கீயை தான் இண்டெக்ஸாக எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த ரோல் நம்பர்னு கொடுத்தனா இந்த இண்டெக்ஸை வச்சு இட் வில் மேட்ச் த வேல்யூ, அப்புறம் அந்த வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணும். இதுதான் டிக்ஷனரி. ஸோ நம்மளே அந்த இண்டெக்ஸையும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது கர்லி பிரேசஸ். செட்டு மாதிரி இதுவுமே கர்லி பிரேசஸில் தான் கொடுக்கணும். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் லைனில் வந்து பிரிண்ட் டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் பிஃபோர் டெலிஷன் ஒரு மெசேஜ், டபுள் கோட்ஸ்குள்ளார ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. /n கொடுத்ததுனால இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் என்ன பிரிண்ட் பண்ணணும், டிக்ட் அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்புட் பாருங்கள், டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் பிஃபோர் டெலிஷன், அப்புறம் கீழே வந்து டிக்ஷனரியை அப்படியே பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், டெல் டிக்ட் மார்க் 1, ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு. டிக்ட்ன்றது டிக்ஷனரி நேமு. ஸோ நம்ம சின்டாக்ஸ் படித்தோம் இல்லையா. ஸோ டெல்லுன்ற கீவேர்ட், டிக்ட்ன்றது டிக்ஷனரி நேமு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கீன்னு சொல்லியிருந்தோம். கீ வந்து என்ன கொடுத்துருக்கேன், மார்க் 1ன்னு கொடுத்துருக்கேன். பைத்தான் என்ன பண்ணும், மார்க் 1 எடுத்துகிட்டு டிக்ஷனரியில் சர்ச் பண்ணும், மார்க் 1:98. அப்போ இந்த எலிமெண்ட்டை அப்படியே டெலீட் பண்ணும். அப்புறம் இது ஃபுல்லாக டெலீட் ஆகிடும், அப்படியே டெலீட் ஆகிடும். ஸோ பிரிண்ட் அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுறோம். டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் டெலிஷன் டிக்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் டெலிஷன்ற மெசேஜ் வருது, /n கொடுத்ததுனால அடுத்த லைனில் வரும். இங்கே பாருங்கள், டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் டெலிஷன் ஆஃப் எலிமெண்ட்டு ரோல் நம்பர் கோலன் எஸ் நேம் மீனா கமா மார்க் 1 என்ட்ரியே இல்லை பாருங்கள். அந்த எலிமெண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிடுச்சு. மார்க் 1 கோலன் இருந்ததுலேயே அது அப்படியே எடுத்துருச்சு. மார்க் 1:98 இருக்கும்லையே அதை எடுத்துட்டு, அப்போ 3 தான் இருக்குது. இப்போ 3 வேல்யூஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் வித் கிளியர் பார்க்க போகிறோம். கிளியர் பாருங்கள், சின்டாக்ஸ் தெரியும் உங்களுக்கு, டிக்ட் டாட் கிளியர். ஓகே,
இப்போ மேலே வந்து நம்ம டெல்லு டிக்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா அப்போ ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும், அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தான், டிக்ட்டு டாட்டு கிளியர், அப்போ எல்லா எலிமெண்ட்ஸுமே டெலீட் ஆகிடும். ஸோ பிரிண்ட் டிக்ஷனரி ஆஃப்டர் டெலிஷன் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் டிக்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ஷனரி இந்த மெசேஜ் அப்படியே பிரிண்ட் ஆகுது ஆஃப்டர் டெலிஷன் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸு. ஸ்லாஷன் கொடுத்ததுனால அடுத்த லைனில் வருது, டிக்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கிளியர் கொடுத்துட்டோம் இல்லையா, எல்லா எலிமெண்ட்ஸுமே டெலீட் ஆகிடுச்சு. ஆனால் டிக்ஷனரி எக்ஸிஸ்ட், டிக்ஷனரி இருக்குது, அதனால எரர் வராது. அதனால என்ன பண்ணுது, எம்டி டிக்ஷனரியா வருது. ஸோ இது எம்டின்னு அர்த்தம். ஸோ இதில் வேல்யூ இல்லை, அப்போ இட் இஸ் ஷோயிங் எம்டி டிக்ஷனரி. நம்ம வேணும்னா நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிக்ட் டாட் டெல்லு டிக்ட்டுன்னு கொடுத்துட்டோன்னா அது ஃபுல்லாகவே பிரிண்ட் டிக்ட்டுன்னு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் பிரிண்ட் டிக்ட்டு கொடுத்தா எரர் வரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டிக்ட்டு ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ளார ஃபஸ்ட்டு வந்து ரோல் நம்பர். இந்த இண்டெக்ஸ் வந்து கீயாக கூட இருக்கலாம். ஓகே, சாரி, இந்த டிக்ஷனரிக்குள்ளார இருக்கிற இண்டெக்ஸ், இந்த கீ இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நம்பராகவும் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். ஸோ ரோல் நம்பர்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், அப்புறம் கோலன். ஸோ ரோல் நம்பர் வந்து 1001, கமா, அடுத்தது நேம், நேம்ன்றது கீ, கோலன், ஃபஸ்ட் எழுதுறது தான் கீ, செகண்ட் வந்து வேல்யூ, வேல்யூ வந்து நேம் வந்து அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு, ஸ்வேதா, கம்மா, அடுத்தது ஏஜ், ஏஜும் ஒரு ஸ்ட்ரிங்கு, கோலன், நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஓகேவா, இப்போ 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், பிரிண்ட் டிக்ட்டுன்னு கொடுக்குறோம், அதே தான் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ ஒரு வேல்யூவை ரோல் நம்பரை நான் ஏஜ்ன்றதை டெலீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ எப்படி டெலீட் பண்ணலாம், டெல்லு டிக்ட்டு, டிக்ட்டுன்றதான் டிக்ஷனரி நேமு, ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார இண்டெக்ஸ் என்னது, ஏஜ், ஏஜ்ன்றது நம்ம எதில் கொடுக்கணும், ஸ்ட்ரிங்குன்றதுனால கோட்ஸ்குள்ளார கொடுக்கணும். ஸோ இப்போ டெலீட் ஆயிடுச்சு. பிரிண்ட்டு டிக்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஏஜ் வந்து போயிடுச்சு பாருங்கள். 2 வேல்யூஸ், ரோல் நம்பரும் நேம் மட்டும்தான் இருக்குது, ரோல் நம்பர் நேம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ கிளியர் பண்ண போகிறோம். இப்போ எல்லா டிக்ஷனரியோட எல்லா எலிமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், கிளியர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ டிக்ட்டு டிக்ஷனரி கிளியருக்கு எப்போதுமே என்ன பண்ணணும், டிக்ஷனரி நேமை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், டாட் கொடுக்கணும், அப்புறம் தான் கிளியர்ன்ற ஃபங்க்ஷன், எம்டி பேரந்தசிஸ். ஓகேவா? இப்போ டெலீட் பண்ணிடுச்சு. நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பிரிண்ட்டு டிக்ட்டு பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ், எம்டி கர்லி பிரேசஸ். ஸோ டிக்ஷனரியில் வேல்யூஸே இல்லை. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேஷன். இது செட் ஆப்ரேஷன் ஏற்கனவே 5 மார்க்ஸில் கூட நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த 5 மார்க்ஸை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ லிஸ்ட் அவுட் த செட் ஆப்ரேஷன்ஸ். 4 செட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸு. ஸோ யூனியன்னா என்ன, அது ஆப்ரேட்டர் என்ன, அது மட்டும் எழுதினா போதும். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more செட்ஸ். 2 செட்டில் உள்ள 2 கொடுக்கலாம், இல்லைனா நிறையா செட்ஸும் கொடுக்கலாம். நம்மளுடைய புக்கு எக்ஸாம்பிள் படி 2 செட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையுமே கம்பைன் பண்ணி கொடுக்கும். ரெப்படேஷன் இருந்ததுன்னா, டியூப்ளிகேட் இருந்ததுன்னா ஒரு வேல்யூஸ் தான் கொடுக்கும். சரியா? ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குன்னா ஒரு தடவை தான் எழுதும். ஸோ ஆப்ரேட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைப் கேரக்டர். இன்டர்செக்ஷன் வந்து காமன் எலிமெண்ட்ஸ் இன் 2 செட்ஸ், 2க்கும் உள்ள காமன் எலிமெண்ட்டு. ஆப்ரேட்டர் வந்து ஆம்பர்சன்ட். ஸோ ஏ ஆம்பர்சன்ட் பி. அடுத்தது வந்து டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் வந்து it includes the elements that are in the first set. First set say A but not in the second set. First setல உள்ள elements, அதாவது ஏக்கும் பிக்கும் உள்ள காமன் எலிமெண்ட்டை எடுத்துட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏல உள்ள மீதி எலிமெண்ட்டை மட்டும் சொல்லும். அதனால தான் இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு செட் வந்து ஏ கூட இருக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு செட் பி மைனஸ் ஏ அப்படின்னு போட்டோன்னா ஃபஸ்ட்டு செட்டு வந்து பின்னு ஆகிடும். அதனால தான் அவங்க வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு பட் நாட் இன் த செகண்ட் செட்டு. ஸோ ஆப்ரேட்டர் வந்து மைனஸ் ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ இல்லைனா பி மைனஸ் ஏ அப்படின்னு எழுதினோன்னா
அப்போ என்ன ஆகும்? b மைனஸ் ஏனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் வந்து b மைனஸ் ஏ எழுதியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செட் வந்து b மைனஸ் செகண்ட் செட் வந்து a. அப்போ காமன் எலிமெண்ட் எடுத்துட்டு bல உள்ள ரிமைனிங் எலிமெண்ட்டை சொல்லும். இதோட அவுட்புட் வேற மாதிரி வரும், இதோட அவுட்புட் வேற மாதிரி வரும். ஓகேவா? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன? இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் டூ செட்ஸ். ரெண்டு செட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்துக்கும், பட் நாட் த ஒன் தட் ஆர் காமன். ரெண்டுக்கும் உள்ள காமனை விட்டுட்டு மீதி எலிமெண்ட்ஸ் ரெண்டு செட்லையும் உள்ள மீதி எலிமெண்ட்ஸ் சொல்லும். அதுதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஆப்ரேட்டர் வந்து கேரட். ஸோ ரெண்டுலேயும் உள்ள காமனை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் மீதி இருக்கிற elements of set A, set B ல உள்ள set A and set B டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? அதுதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஆப்ரேட்டர் வந்து கேரட். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி? லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே லிஸ்ட்டு டப்பிள் பார்த்தோம். இப்போ லிஸ்ட்டு டிக்ஷனரி ஏதாவது கண்டிப்பாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. ஸோ இது லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்டு, லிஸ்ட் இஸ் அன் ஆர்டர்ட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ லிஸ்ட்டுன்றது என்னது? ஆர்டர்ட் செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதுவும் ஆர்டராக இருக்கும். ஓகே, ஸோ ஆர்டர்ட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். லிஸ்ட் வந்து என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். டிக்ஷனரின்றது இதுவும் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், இதுவும் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் இஸ் யூஸ்டு ஃபார் மேட்சிங் ஒன் எலிமெண்ட் வித் அனதர் எலிமெண்ட். அதாவது கீ வித் அனதர் வேல்யூ. நம்ம கீ கொடுக்குறோம், அந்த கீயை எடுத்து மேட்ச் பண்ணி அதோட வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால மேட்சிங் ஒன் எலிமெண்ட் வித் அனதர். ஸோ கீ வித் வேல்யூ. இட் இஸ் என்க்ளோஸ்டு வித்தின் கர்லி பிரேசஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இங்கே எழுதும்போது கீ கோலன் வேல்யூ இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா? த இண்டெக்ஸ் வேல்யூ கேன் பி யூஸ் டு ஆக்சஸ் அ பர்டிகுலர் எலிமெண்ட் லிஸ்ட். லிஸ்ட்டில் உள்ள எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்போதுமே ஃபஸ்ட்டு வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து 0. ஓகே, ஸோ பட் இன் டிக்ஷனரி கீ ரெப்ரசன்ஸ் த இண்டெக்ஸ். கீ தான் இங்கே இண்டெக்ஸாக யூஸ் பண்ணோம். ஓகேவா? நம்ம எழுதியிருக்க நம்ம எழுதுகிறோம், அப்போ இண்டெக்ஸை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ கீ மேபி நம்பர் ஆர் ஸ்ட்ரிங். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, கீ வந்து நம்பராக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஓகே, lists are used to look up a value, whereas a dictionary is used to take one value and look up another value. So இது வந்து look for a value. நம்ம index கொடுத்தா அதை வச்சு search பண்ணி வேல்யூவை retrieve பண்ணும். இது வந்து take one value. Take one value னா take the key and match that key with the value. அந்த கீக்கு மேட்ச் ஆகிற வேல்யூ கோலன் போட்டு முன்னாடி என்ன எழுதிருக்குமோ அந்த வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால தான் டேக் ஒன் வேல்யூ அண்ட் லுக் ஃபார் அனதர் வேல்யூ. ஓகே, ஸோ லிஸ்ட்டும் டிக்ஷனரியும் புரிஞ்சிருக்க நேரம் முடிஞ்சால் நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். இப்படியே பக்கத்தில் வந்து எக்ஸாம்பிள்னு போட்டுட்டு as usual L is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு நல்ல கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ஆன்சர்ஸ் வந்து எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ இதுதான் லிஸ்ட்டு. அதே டிக்ஷனரிக்கு வந்து டிக்ஷனரி டி இஸ் ஈக்குவல் டு, டிக்ஷனரின்னு ஃபுல்லாக எழுதலாம், இல்லை இப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ரோல் நம்பர். நம்ம தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் கோலன் 1001 கமா நேமு கோலன் ஏபிசிடி ஏதோ ஒன்று. ஓகேவா? இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலாக இப்படி கொடுக்கலாம், இல்லை நார்மலாக நம்பர் கூட கொடுக்கலாம். கீயை வந்து நம்பர் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 கமா 2:4 ஈவன் நம்பர் எழுதுகிறேன் கமா 3:6 இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டிக்ஷனரி. ஸோ முடிஞ்சால் நீங்கள் எக்ஸாம்பிளையும் கொடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுடைய ஆன்சர் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருந்ததுன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ புரிஞ்சதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லிஸ்ட்டு டப்பிள் செட்டு டிக்ஷனரி எல்லாமே நான் அந்த 9th லெசனை போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு வந்து லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, டப்பிள் எப்படி யூஸ் பண்ணுறது, டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது செட்டு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுன்னா கம்பல்சரி கண்டிப்பாக இந்த லெசனில் இருந்து கம்பல்சரி ப்ராப்ளம் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் வரும். கம்பல்சரியில் இல்லாட்டி கூட வேறு எதுலையாவது கேட்பாங்க. ப்ராப்ளம் பேஸ்டு, அப்ளிகேஷன் பேஸ்டு, ப்ரோக்ராம் எழுதுறது இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த லெசன் வெரி இம்பார்ட்டண்ட் லெசன். அதனால் இந்த லெசனை விட்டுறாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லெசனோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ. அந்த 12th புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்து பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். என்னோட சேனலில் போய் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 1 to 9 சாப்டர்ஸ் வரைக்குமே எல்லா புக் பேக் ஆன்சருமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணும்னா அதை போய் பார்க்கலாம்.